பிளாஸ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தத்தம் மோஷன் பிக்சர்ஸ் அனீஷ் மாசுலாமணி தயாரிப்பில் வந்திருக்கும் படம் ஃப்ரைடே. படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம். படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் ஹரி வெங்கடேஷ். படத்தில் மைம் கோபி, கேபிஒய் தீனா, அனீஷ் மாசுலாமணி, ராமச்சந்திர துரைராஜ், கலையரசன், சித்ரா சேனன், சித்து குமரேசன் உட்பட பலர் நடித்துள்ளனர். கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே டைட்டில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நடக்கும் கதைதான் இது. பொதுவாக அரசியல் என்றாலே சூழ்ச்சி நிறைந்தது. தன் எதிரியான பிரபலஸ்தரை போட்டு தள்ளிவிட்டு எம்எல்ஏ சீட் வாங்கி ஜெயிக்க நினைக்கிறார் மைம் கோபி. இன்னொரு புறம் தன் அம்மாவின் சாவிற்கு காரணமானவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறார் ரவுடி கேபிஒய் தீனா. தனது தம்பியை நன்றாக படிக்க வைத்து பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார் ரவுடி அனீஷ் மாசுலாமணி. ஆனால் தம்பிக்கு படிப்பதிலெல்லாம் நாட்டமில்லை. தனது அண்ணனைப் போல பெரிய ரவுடியாக, கெத்தாக, ஊர் உலகம் தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என நினைக்கிறார். உள்ளூர் ரவுடிகள் மர்மமான முறையில் கொலைகள் நிகழ்த்துகின்றனர். அனீஷ் மாசுலாமணிக்கும் அவரது தம்பி கேபிஒய் தீனாவிற்கும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை வருகிறது. கதை ஓட்டத்தில் அந்த தனிமையான உலகில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் சாதாரண மனிதர்கள் கூட எப்படி அசாதாரண சூழ்நிலைகளில் சிக்குகிறார்கள் என்பதை பரபரப்புடன் இரவு காட்சிகளாக எடுத்து தள்ளி பண்ணப்பட்டிருப்பதுதான் படத்தின் கதை. கேபிஒய் தீனாவின் உருவத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் டிஃபரண்ட் கேரக்டர் வெறியோடு நடித்திருக்கிறார். கதையின் போக்கு நகர்வுக்கும் பதற்றம் திரைக்கதையில் உருவாவதற்கும் முக்கிய காரணம் கேபிஒய் தீனா கேரக்டர் தான். மைம் கோபி அனுபவப்பட்ட நடிப்பால் மமதையாக வருகிறார். அனீஷ் மாசுலாமணி கதையின் நாயகன் போல வரும் ஒரு கேரக்டர். எல்லோருடைய நடிப்புமே திருவள்ளூர் பக்கத்தில் எதிரில் இருந்து பார்ப்பது போன்ற ஒரு மிரட்சியை படம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது. மற்றும் தாதா உலகில் வலம் வரும் எல்லா கேரக்டர்களுமே இப்படித்தான் இவங்க இருப்பாங்க போல என்ற ஒரு இமேஜை படம் பார்ப்பவர்களுக்கு உருவாக்கிவிட்டது. படத்தில் பாடல்கள் இல்லை, ஆனால் ரீரிகார்டிங்கில் பட்டை கிளப்புகிறார் இசையமைப்பாளர் டுமே. இரவு காட்சிகளை நேர்த்தியாக படம் பிடித்ததற்காக ஒளிப்பதிவாளர் ஜான் ஆஷையும் அட்டகாசமான எடிட்டிங் செய்த பிரவீன் எம்மும் பாராட்டுக்குரியவர்கள். படத்தில் தெளிவும் இருக்கிறது, தெளிவின்மையும் இருக்கிறது. கத்தி எடுப்பவன் கத்தியில்தான் சாவான், ரவுடி போலீஸ் கனெக்ஷன் என்று படம் முழுக்க சொல்கிறது ஃப்ரைடே. நன்றி, வணக்கம்.